வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பாருங்க, பர்வதங்கள் நிலைய பெயர்ந்தாலும் அப்படின்னா அது முடியுமா? முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படியே அப்படி போனா கூட, மலைகள்லாம் பெயர்ந்து போனா கூட என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. நம்மை தெரிந்தெடுத்த தேவன், உலக தோற்றத்திற்கு முன்னாக நம்மை தெரிந்தெடுத்தவர், நம்முடைய தாயின் வயிற்றிலே நம்மை தெரிந்தெடுத்தவர், அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு. அதனால எவ்ரி டே ஹிஸ் mercies are new. அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குதா? புதுசா இருக்குதான். பாருங்க, அவர் நமக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறவர். யெகோவா நிசி, யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுகிறவர், யெகோவா நிசி வெற்றி கொடி ஏற்றுகிறவர். அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. நீங்க நினைக்கலாம், நான் தனியா போராடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த யுத்தத்துல இருக்கிறேன், எனக்கு டெய்லி சில போராட்டங்கள். நீங்க தனியா இல்ல, கர்த்தர் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம தேவன் என்ன கொடி தெரியுமா? ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். அந்த கொடிக்கு பின்னால நம்ம கம்பீரமா போக போறோம். மலைகள் விலகி போனாலும் எல்லாம் தெரிந்த பாடல் எங்களோட சேர்ந்து பாடி, விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஜெயமானவர்
ஹalleluya, ஹalleluya.